தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல ஒத்த ஒட்டு முத்தையா அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை சாய் ராஜகோபால் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல கவுண்டமணி, யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன் பல நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு கவுண்டமணி நடிச்சிருக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சதா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் கவுண்டமணி சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு ஒரே ஒரு ஓட்டு வாங்குறதுனால இவரை ஒத்த ஓட்டு முத்தையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இவருக்கு 3 தங்கைகள் இருக்காங்க. இந்த 3 தங்கைகளையும் ஒரே குடும்பத்துல பிறந்த 3 சகோதரர்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காரு. ஆனா இவருடைய தங்கைகள் வேற 3 பேரை காதலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 3 பேரை சகோதரர்களா நடிக்க வச்சு அண்ணனுடைய சம்மதத்துடன் திருமணம் பண்ண முடிவு பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த முறை எப்படியாச்சும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்குறாரு. ஆனா கட்சி இவருக்கு சீட்டு கொடுக்க மறுக்குது. அது மட்டும் இல்லாம இவருக்கு கீழே வேலை செஞ்ச யோகி பாபுக்கு சீட்டு கொடுத்துறாங்க. அதனால இவர் பயங்கர கோபம் அடைகிறாரு. அதனால சுயேட்சையாவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. போட்டியிட்டு வெற்றி பெற்றதா இல்லையா, இவருடைய தங்கைகள் இவரை ஏமாத்தி காதலர்களை திருமணம் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத அரசியல் கலந்த நையாண்டித்தனத்தோட சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ஒத்த ஒட்டு முத்தையா. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு கதையை நாயகனா நடிச்சிருக்கக்கூடிய கவுண்டமணி வழக்கமா நம்மளை சிரிக்க வச்சாலும் அந்த பழைய கம்பீரம், வேகம், டைமிங் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா யோகி பாபோடு இவர் பண்பு சேர்ந்து ஒரு கூட்டணியா நடிச்சிருக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே போல இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய நம்ம சாய் ராஜகோபால் தமிழக அரசியல கவுண்டமணியை வச்சு ஒரு நையாண்டித்தனமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அது பல இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனாலும் சில இடங்கள்ல தோல்வியை தான் கொடுத்திருக்காரு. அதே போல தமிழக அரசியல்ல வச்சு ஒரு நையாண்டித்தனமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர். குறிப்பா இந்த படத்துல நிறைய காமெடி நடிகர்கள் இருந்தாலும், கவுண்டமணி, மொட்ட ராஜேந்திரன், யோகி பாபு இப்படி பல காமெடி நடிகர்கள் இருந்தாலும் இந்த படத்தினுடைய திரைக்கதையில மிகப்பெரிய பஞ்சம் இருக்கு. திரைக்கதையில கொஞ்சம் கூடுதல் கவனம் சொல்லியிருக்கலாம். அரசியலை வச்சு நையாண்டித்தனமா சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காமெடியா இருந்தாலும் திரைக்கதை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் பல இடங்கள்ல கோட்டை விட்டிருந்தாலும், பல குறைகள் இந்த படத்துல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு படத்தை முடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்சிகளை எடுத்து தள்ளியிருக்காரு. மொத்தத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு கவுண்டமணி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட போனா அந்த பழைய கம்பீரம், டைமிங், வேகம் எதுவுமே இல்லாதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு. அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல இந்த ஒத்த ஒட்டு முத்தையா அட போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.